ஐயோ கடவுளே! என்னடாம்மா அப்படி உளுந்து உளுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா? செல் அப்படி என்ன இருக்கு அந்த செல்லுல? உளுந்து உளுந்து சிரிக்கிறா? செம்ம காமெடி. ஒரு பள்ளி மாணவன் தான் ஆங்கில ஆசிரியரிடம் ஒரு சந்தேகம் கேட்டான். சார், ஆங்கிலத்தில் நடுரே அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்கான். அர்த்தம் என்ன சார்னு கேட்டிருக்கான். குழப்பமடைந்த ஆசிரியர் பிறகு சொல்கிறேன்னு சமாளிச்சுட்டு போயிட்டாரு. 5-6 நாள்ல அந்த பையனை பார்த்தாலே பார்க்காத மாதிரியே போயிட்டு இருந்திருக்காரு. இருந்தாலும் அந்த மாணவன் அவரை விடலையாம். அர்த்தம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி தொலைச்சி எடுத்துட்டே இருந்தானா. அவன் தொல்லை தாங்காம அந்த ஆசிரியர் கேட்டாராம், சரி நீ கேட்டீல அதுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு அப்படின்னு இருக்கிறாரு. அவன் NATURE அப்படின்னு இருக்கிறான், நேச்சர். அதுக்கு நடுரேன்னு கேட்டிருக்கிறான். அதுக்கு அவன் சார் சொல்லியிருக்காரு, அட பாவி ஏன்டா இத்தனை நாள் என்கிட்ட ஒழுங்கா ஸ்பெல்லிங்கை சொல்லாம நேச்சர்னு சொல்லி போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டாரான். கடுப்பாகி சொல்லாமல் போயிட்டு உன்னோட டிசியை கிழிச்சு தரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். சார் சார் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க சார், இருங்க ஒரு நிமிஷம், உன்னோட டிசியை உன்கிட்ட தரேன், உன்னை ஸ்கூலில் விட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு போயிட்டாராம். உடனே அந்த மாணவன் என்ன பண்ணியிருக்கிறான், சாரோட காலில் விழுந்து, சார் அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க சார், என் ஃப்யூச்சரே போயிடும் அப்படின்றதுக்கு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், என் குளிரே போயிடும் அப்படின்னு இருக்கான். சமய சமயத்தில் இன்னும் அதிகமாக வாத்தியாருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் அந்த பையனோட காலில் விழுந்து தயவு செஞ்சு எனக்கு புரிகிற மாதிரி பேசு அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துருக்கிறாரு. இங்கிலீஷுக்கு சங்கிலீஷு இது ஒரு தமிழ், அதனால அப்படி மாற்றிலாம் பேசுவாங்க. இது தெரியாதா உனக்கு? எல்லாருக்கும் தெரியாது இல்லை. அந்த பையன் இப்படி காமெடி பண்ணியிருக்கிறான், சாரை போட்டு டார்ச்சர் வர பண்ணியிருக்கான்.